ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு நம்ம எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பூவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருப்போம். அது ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, சில்வர் பாத்திரம் எடுத்து அதில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு கவர் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வைக்கும்போது எந்த ஒரு பொருள்லையுமே இந்த பூவோட ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும். மல்லிகைப்பூவெல்லாம் வந்து ஒரு 10-15 நாள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முல்லைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா டைட்டாக கட்டாமல் லூஸாக இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதில் ஸ்மெல்லெல்லாம் வரவே வராது, பூவோட ஸ்மெல் வராது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்லலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பபிள் ரப்பர் கொடுப்பாங்க. அதை நாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பாட்டில்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து எண்ணெயெல்லாம் மேலே சிந்தி பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்குமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெயெல்லாம் வடிஞ்சாலும் நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு பேப்பர் மாற்றிக்கலாம். இந்த பேப்பர் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம செல்லோ டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் பிசு பிசுப்பில் கை வலிக்கு கீழே விழுகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேப் போட்டு சுற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுக்கலாம். பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டேப் போட்டு ஒரு பாட்டிலில் நான் டேப் போட்டு சுற்றியிருக்கேன், ஒரு பாட்டிலில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். கை பிடிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வலிக்கு கீழெல்லாம் விழுகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே பபிள் ரேப்பர் வச்சு இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இந்த மாதிரி ரேக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதில் விரிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் இந்த பபிள் ரேப்பரை. பாருங்கள், இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம சும்மா அப்படியே ரேக்கில் ஒரு பொருளை வைக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் விரித்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. பழசானதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுட்டு திருப்பியும் நம்ம இதே பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பேப்பர். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொருளையுமே நாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரேக்கு இந்த பாட்டில் எல்லாமே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த ரேக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி பாட்டில் எல்லாம் பிசு பிசுன்னு எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர்களெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வேஸ்ட் ஆகிற சாப்பாடெல்லாம் இருந்தால் நம்ம தூக்கி போடாமல் வடகம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சாப்பாட்டில் உப்பு காரம் எல்லாம் ஈவனாக பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நாம் உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டோம் அப்படின்னா வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக காஞ்சிரும். பாருங்கள், நான் ஈவனாக எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி பரவலாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே இந்த வடகம் வந்து காஞ்சிரும். பொரிக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சா போதும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பத்தாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பலூன் எல்லாம் குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த பலூன் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிரும். எனக்கு இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் கையில் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஆனால் இந்த உடஞ்ச பலூன் பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். மசாலா பாக்கெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கீழெல்லாம் கொட்டாமல் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்காக இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடஞ்ச பலூன்லேருந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட் கிடைக்கும். அது குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சுக்கலாம்.
அடுத்ததாக என்னன்னு பார்த்தலாம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அதையும் வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி சோப்பு போடுறதுக்காக வச்சுக்கலாம். சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். சோப் வந்து ஊறி போகாது தண்ணியில். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளிக்கிற நார் மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நரம்பு மாதிரி இருக்கிறதுனால பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் கழுகிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டோம், எதுலையாவது தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு சோப்பும் காஞ்சிரும். 2 யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி நமக்கு தருவாங்க. அதை நம்ம குப்பையில் போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது 2 யூஸாக இருக்கும். சோப்பு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது லிக்விட் பேக்கெட் அந்த மாதிரி போட்டு ஹேங் பண்ணி விடுறதுக்கு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தலாம். ஊறுகாயெல்லாம் வாங்குவோம். ஊறுகாய் பாட்டிலெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இதை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கின டப்பா. இதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்போ நம்ம இதை அழகாக மாற்றலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கொஞ்சமாக வந்து இந்த பாட்டில்லையும் அந்த டப்பாலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மணி பிளான்ட் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், மணி பிளான்ட் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாட்டில்லையும் இந்த டப்பாலையும் வைக்கும் போது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்காக நாம் புதுசாக காசு கொடுத்து டப்பாலாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி பாட்டில், வேஸ்ட்டான பாட்டில், டப்பாலாம் வச்சு இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கிச்சனில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம், செல்ஃபில் வைக்கலாம். பார்க்குறக்குமே வந்து க்ரீனாக இருக்கும்போது செடிகளை பார்க்கும்போதே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக போகிறத வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 நாள் ஒருக்கா தண்ணியை மாற்றிட்டு திருப்பியும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனில் எல்லாம் வைக்கும்போது நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். செடிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு சந்தோஷம்தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கின டப்பாலாம் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன பொருள் போடுறதுக்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பொருள் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இந்த மாதிரி டப்பாலாம் அவசியமாக தேவைப்படும். இந்த மாதிரி டேப்லெட் போட்டுக்கலாம், கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் நம்ம தூக்கி வச்சுருவோம். இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எங்கேயாவது நம்ம தெரியிற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுனால நம்மளுக்கு நிறைய செலவுகள் தான் ஆகும். புதுசாக ஏதாவது ஒரு டப்பா வாங்குவோம். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இப்படி பண்ணுறதுனால புது டப்பா வாங்காமல் செலவுகளையும் மிச்சம் பண்ணலாம். கசகசன்னு கிடக்கிற பொருட்களை ஒரே இடத்துல போட்டு நீட்டாகவும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பின்னூசி. இந்த பின்னூசி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கிடக்கும் வீட்டில். நம்ம தேடும்போது நம்ம கைக்கு கிடைக்காது. இது ரொம்ப தலைவலியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எங்கேயாவது கிளம்பி இருப்போம், சாரியில் பின் குத்துறதுக்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ எதுக்குமே வந்து இது அவசரத்துக்கு கையில் கிடைக்காது. இந்த மாதிரி கையில் கிடைக்கும் போது எடுத்து நம்ம கிச்சனில் தான் அதிகமான நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் எப்போவுமே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்குவேன். பாத்திரம்லாம் கவுத்துற இந்த ஸ்டாண்டில் தான் வந்து இப்படி மாட்டி வச்சுக்குவேன். கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கும். நமக்கு அவசரத்துக்கு மறந்தும் போகாது. ஈஸியாக எடுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில்லறை காசு வந்து அங்கேயும் இங்கேயும் போட்டுருவோம். காயினெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா எங்கேயாவது தூக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி தூக்கி வைக்காமல் உண்டியல், நம்ம வீடுகளில் எப்போவுமே உண்டியல் வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கும் இந்த பழக்கத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி காயின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உண்டியலில் எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு அமௌண்ட் மாதிரி சேர்ந்துடும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இதுவே வந்து ஒரு அமௌண்ட் மாதிரி நம்மளுக்கு சேர்ந்துடும். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பில், நம்ம வந்து மளிகை ஜாமானம்லாம் வாங்கக்கூடிய இந்த பில்லை வந்து தூக்கி போடாமல் 1 மாதத்துக்காவது இதை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா இது நிறைய வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே போய் எப்போவுமே எந்த ஜாமானமும் வாங்கிட்டே இருக்க முடியாது. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது தீர்ந்து போச்சு, ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்து போச்சுங்கும் போது நம்ம பக்கத்தில் மளிகை கடையில் போய் வாங்குவோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரேட் வைஸில் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே 10 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் இங்கே 2 ரூபா 3 ரூபா ஜாஸ்தி கொடுத்து நம்ம வாங்குவோம். இந்த பில்லை வச்சு அப்போ செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு அதிகமாக போகுது அப்படிங்கிறதும் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த பில்லை வந்து நம்ம பத்திரமா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எழுதி வைக்கலைன்னா கூட பட்ஜெட்டில் எவ்வளோ வந்து நம்ம ஜாமானெல்லாம் வாங்கியிருக்கோம், 1 மாதத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் இந்த பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானதாக மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.